ரஜினியிடம் கமல்ஹாசன் இரு இயக்குனர்களை தலைவர் 173 படத்தை இயக்குவதா சிபாரிசு செஞ்சிருப்பதா தகவல்கள் வந்திருக்கு. அவர்களிடம் ரஜினி கதை கேட்டு வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. ரஜினிகாந்த் நடிக்க போகும் தலைவர் 173 படம் தொடர்பா செய்திகள் தான் இணையத்தில் வந்து கொண்டே இருக்கு. மேலும் சோசியல் மீடியாவில் இந்த படத்தை பற்றிய பேச்சு தான் ஹாட் டாபிக்காகவும் போய்கொண்டிருக்கு. சுந்தர் சி விலகலை தொடர்ந்து இந்த படத்தை இயக்கப் போவது யார் என்ற கேள்வி அனைவரிடமும் இருக்கு. ரஜினியும் கமலும் பல இயக்குநர்களிடம் கதை கேட்டு வருவதாகவும், குறிப்பா ரஜினி இதுவரை 8 இயக்குநர்களிடம் கதை கேட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் கமல் சிபாரிசு செய்த இயக்குனரும் ஒருவராம். கமல்ஹாசனிடம் உதவி இயக்குனராக இருந்து பின்பு அவரை வைத்தே தூங்காவனம் என்ற திரைப்படத்தை இயக்கியவர் தான் ராஜேஷ் எம் செல்வா. மேலும் கமலின் தயாரிப்பில் விக்ரம் மற்றும் அக்ஷரா ஹாசன் நடிப்பில் வெளியான கடாரம் கொண்டான் என்ற திரைப்படத்தையும் அவர் இயக்கியிருந்தார். கமலின் ஆஸ்தான இயக்குனரான ராஜேஷ் எம் செல்வாவை தான் ரஜினியிடம் சிபாரிசு செஞ்சிருக்காராம். ஆனா அவர் ரஜினியை சந்தித்து கதை சொல்லி விட்டாரா, இல்லை இனிமேதான் அவர் ரஜினியை சந்தித்து கதை சொல்ல போகிறாரா என தெரியல. இதற்கிடையில் கமல் வேறொரு இயக்குனரையும் ரஜினியிடம் அனுப்பி வைத்ததா தகவல்கள் வருகின்றது. ஆனா அந்த இயக்குனர் யார் என்பது பற்றி எந்த தகவலும் இல்லை. இவ்வாறு தலைவர் 173 படத்தின் இயக்குனரை தேர்வு செய்ய கமல் ஒரு பக்கம் விறுவிறுப்பா வேலைகளை செஞ்சுட்டு வராரு. இந்நிலையில இது போன்ற இழுபறி வேண்டாம் என்பதற்காக தான் ரஜினி சுந்தர் சியிடம் ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை கேட்டு ஓகே செய்து வச்சிருந்தாரு. அந்த கதையை டெவலப் செய்யுமாறும் சுந்தர் சியிடம் கூறியிருந்தாரு ரஜினி. கமலுக்கும் அந்த கதை பிடித்து போக அதிகாரப்பூர்வமாக சுந்தர் சி தான் தலைவர் 173 படத்தின் இயக்குனர் என அறிவிச்சாரு. ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களால சுந்தர் சி இந்த படத்திலிருந்து விலக நேர்ந்தது. அதன் பிறகு தற்போது அவருக்கு பதிலாக வேறொரு இயக்குனரை தேர்ந்தெடுக்கும் மிகப்பெரிய பணி ரஜினி மற்றும் கமலுக்கு தற்போது இருக்கு. பல இயக்குனர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்த போட்டி போட்டுட்டு வராங்க. ஆனால் ரஜினிக்கு கதை பிடிப்பது தான் முக்கியம் என கமல் சொல்லியிருப்பதால இறுதி முடிவு தலைவர் தான் இருக்க வேண்டும். அதன் காரணமாக தான் அவரே பல இயக்குனர்களிடம் கதை கேட்டு வராராம். ஆர்ஜே பாலாஜி, பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன், நிதிலன் சுவாமிநாதன், கார்த்திக் சுப்புராஜ் என பல இயக்குனர்களிடம் இதுவரை ரஜினி கதை கேட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மறுபடியும் ஜெயிலர் 2 படத்திலும் அவர் பிஸியாக நடித்து கொண்டிருக்காரு. அப்படத்தின் படப்பிடிப்பும் ஒரு பக்கம் விறுவிறுப்பா போய்கொண்டிருக்கு. பிப்ரவரி மாதம் வரை ஜெயிலர் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெறும் என தெரிகிறது. அதற்குள் தலைவர் 173 திரைப்படத்தின் படப்பிடிப்பை துவங்க வேண்டும் என்பதுதான் ரஜினி மற்றும் கமலின் யோசனையா இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தலைவர் 173 அறிவிப்பை வெளியிடும் போது அந்த படத்தை ஜனவரி 2027 ஆண்டு ரிலீஸ் செய்ய இருப்பதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. அந்த பிளான்ல தற்போது எந்த மாற்றமும் இல்லையா. இயக்குனரும் கதையும் முடிவாகிவிட்டா உடனடியாக படப்பிடிப்பை துவங்கும் ஐடியாவில் தான் ரஜினியும் கமலும் இருக்காங்களாம். எனவே இயக்குனரை சரியா தேர்ந்தெடுக்கும் பணியில தான் தற்போது இருவரும் ஈடுபட்டுட்டு வராங்களாம். மிக விரைவிலே மிக சரியான இயக்குனரை இருவரும் தேர்ந்தெடுப்பாங்க என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க.